ஹாய் கைஸ், இதே மாதிரி இங்கே பாருங்கள், இதே மாதிரி கன் ஷூட்டர் வெறும் சிம்பிள் மெத்தட்லேயே பண்ணலாம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்டு, அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப், அப்புறம் இதே மாதிரி எல்லோ கலரில் என்னமோ டேப் இருக்குது அது. இந்த ரப்பர் பேண்டு இருக்குல்ல, அந்த ரப்பர் பேண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணோம். ரெண்டானா இப்படி ஒரு சைடு மட்டும் பிரிகிற மாதிரி. செகண்டாக அந்த ரப்பர் பேண்டை இது என்ன மாதிரியே மாட்டிக்கோங்க. பாருங்கள், என்ன மாதிரியே மாட்டிக்கோங்க. இதே மாதிரி இதை உள்ளே போட்டு மாட்டிக்கோங்க. செகண்டு, அப்புறம் அந்த ரப்பர் பேண்டை சுற்றி டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் போட்டுக்கோங்க. தேர்டு, அந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் மாதிரி மேலே அந்த எல்லோ செல்லோ டேப் இதை போட்டுட்டு ஒரு அந்த பென்னு நீங்கள் எடுத்துருப்பீங்கள, ரீஃபில் காலியாக இருக்கும்ல, அந்த பென்னு தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க சில நேரம். அந்த பெண்ணோட ரீஃபில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி என்னமோ ஒரு ரீஃபில், ஆனால் ரீஃபில் வேணும். ஃப்ரெண்டில் இதே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக குத்திட்டு கிழிச்சிட்டு போகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ரீஃபில் எடுத்துக்கோங்க. தேர்டு இவ்வளோ தான். ரீஃபில் எடுத்து ரீஃபில் எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா, நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ரீஃபில் இந்த ஹோல் இருக்குல்ல உள்ள, அந்த ரீஃபில் பெண்டை இதே மாதிரி அந்த ஹோலை மூடிடக்கூடாது, உள்ளே இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ரப்பர் பேண்டை இழுத்து இந்த ரீஃபில் பிடிச்சிட்டு என்ன மாதிரியே மாட்டிக்கோங்க. ரப்பர் பேண்டை ரீஃபில் பிடிச்சி அந்த இந்த சைட் எடுத்து பிடிச்சி அப்படியே ரிலீஸ் மெதுவாக டக்குன்னு விட்டுறணும். ரிலீஸ் பண்ணால் அது போயிடும். இப்போ காமிக்கிறேன் காய்ஸ், இதை நான் இப்போ விட்டு காமிச்சிடுறேன். இப்போ விட்டுறலாம் வாங்க. இப்போ போவோம். உங்கள் சைடில் ஓடி தான் நான் ஒரு இழுத்து விட்றேன், உங்களுக்கே தெரியும். இப்போ தெரியுதா? இழுத்து இப்போ ரிலீஸ் பண்ணுறேன். போயிடுச்சு. அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு காமிக்கிறேன். நான் லைட்டாக ரிலீஸ் பண்ணதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நல்லா ரிலீஸ் பண்ணேன்னா இன்னும் தூரம் வரும். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.